ஹாய், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். நாங்கள் வந்து bodylanguage.com-ஓட லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கோம், லே மெரிடியனில். bodylanguage.com வந்து இந்த வெப்சைட் வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். அண்ட் இது வந்து எங்கள் படம் ஆரோகணம், அந்த படத்தோட ஒரு பை ப்ராடக்ட். ஆரோகணம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வெஞ்சர், ஷார்ட் ஃபீச்சர், 90 minutes ஃபீச்சர். மெயினாக வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு டார்கெட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ்க்கும் இருக்குது. இதோட ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் ஏவி அனூப். ஏவிஏ ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் பண்ணுறோம். co-produced by Monkey Creative Labs. And I have a wonderful technical team with me. Shanmuga Sundaram camera, Nama K music. Then I have Kishore doing the editing. I have Dilip Subrayan doing the action sequence. I have Bobby doing the choreography, and also some wonderful artists like Sampath, Jayaprakash, who are doing special appearances, and Viji Chandrasekhar, Uma Padmanabhan, and Raji Vijayasarathi. And I have two newcomers introducing Veeresh and Jay Quini. They are the youngsters who are featured in the film. In the film it's based on a life with a mental disorder. Mental disorder சொன்னதும் ஒரு டார்க் ஃபிலிம் இல்லைன்னா ஒரு சீரியஸ் ஃபிலிம் நினைக்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் பேக்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஹேவிங் அ டிஸார்டர் காமிக்க போகிறோம். இதில் எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் சொல்கிற மாதிரி this has got a silver lining. Living with a mental disorder has got so many positive points. நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். இது ஒரு ஜென்வின் எஃபர்ட். அண்ட் என்னுடைய டீமில் எல்லாரும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இது ரொம்ப சின்சியரான ஒரு அட்டெம்ப்ட். மற்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். Hi, I'm Dr. Rajkumar and this is my wife, Dr. Chitrakala. We're both with the Lifeline group of hospitals. Why we are here is for two reasons. One is the concept of bipolar disorder or manic depressive disorder is a very important one, and I'm very happy that Director Lakshmi is trying to make a film of this to increase the awareness. Historically, some of the greatest inputs in the world, Van Gogh's paintings, Vincent Van Gogh, a painter, Belgian painter, or Alexander the Great, Napoleon, of course, in the Hitler. People who have been working massive work output. நிறைய பேருக்கு இந்த மேனிக் டிப்ரெசிவ் டிஸார்டர் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். டாக்டர்ஸ்க்கு கூட நிறைய டாக்டர்ஸ் ஆல்சோ ஹேவ் காட் அ பிட் ஆஃப் பைபோலார் டிஸார்டர். ஒரு பேஷண்ட் நல்லா படித்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹையாக போவோம். பேஷண்ட் இறந்து போயிடுச்சுன்னா ரொம்ப லோவாக போகும். ஸோ பைபோலார் டிஸார்டருங்கிறது நம்ம சமுதாயத்தில் இட்ஸ் வெரி காமன். அண்ட் இது மாதிரி ஒரு படம் எடுத்து டு ஹேவ் இட் அவுட் டு த பப்ளிக் டு இன்க்ரீஸ் தி அவேர்னஸ் இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். அதை தவிர திஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் அ வெரி குட் ஐடியா வெப்சைட். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் வெப்சைட்டில் வந்துட்டேன், வெப்சைட்டில் நாங்கள் பேசுகிறாங்க, அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஐ திங்க் டு பிரிங் அவுட் யுவர் பாடி லாங்குவேஜ். சில பேர் சாஃப்டாக பேசுவாங்க, சில பேர் இப்போ எல்லோரும் பேசுகிற மாதிரி கொலவெறியோடு பேசுவாங்க. பட் தி ஐடியா இஸ் டு அதை வெளிப்படுத்தி மற்றவங்க கிட்ட நான் இந்த பர்டிகுலர் ரூட்டில் போனதுனால நான் பெட்டர் ஆகிட்டேன்னு பேசுனாங்கன்னா, சிம்பிளி பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் விட்டு மனசு விட்டு பேசுனாங்கனாலே ஒரு வெப்சைட் மூலமாக நிறைய டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், ரெண்டு விஷயங்களுக்காக இங்கே இருக்கிறோம். ஒன்று இந்த பாடி லாங்குவேஜ் இட்ஸ் அ குட் கான்செப்ட் அண்ட் ஐ ஹோப் தி வெப்சைட் டேக்ஸ் ஆஃப் வெரி வெல். ரெண்டாவது பைபோலார் டிஸார்டருங்கிறது நம்ம சமுதாய இடையில் இப்போ பொதுவாகவே ஒரு
மென்டல் டிஸார்டர்னா இப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இரவாடியில் தான் நேராக போய் கட்டி செயினில் கட்டி போடணும்னு இல்லை. மென்டல் டிஸார்டருங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி கோவம் வர்றதுலேருந்து கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து ரொம்ப டவுன் ஆகிறதுலேருந்து இரவாடி வரைக்கும் போகிற ஒரு பெரிய ரேஞ்ச். பொதுமக்களில் வந்து மென்டல்னா மென்டல்டா அவன் சேது மாதிரிடா நினச்சிப்பாங்க. அது மாதிரி இல்லை, நமக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள கூட மென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம். அது வந்து அவங்களோட பகிர்ந்து அது ஏற்றா போல் அவங்கள புறக்கணிக்காமல் அதை சேர்ந்து பராமரித்து சமுதாயத்தில் எடுக்கணுங்கிறது தான் இந்த கான்செப்ட் ஐ திங்க் ஆஃப் திஸ் மூவி ஆரோகணம். ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இதனால தான் ஆஸ் டாக்டர்ஸ் நாங்களே 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணால் கூட வி டுக் ஆஃப் சம் டைம் பிகாஸ் இட்ஸ் a very good venture. We wish them all the என் பேர் அபிநய். ஆரோகணம் என்ற படத்தில் நடிச்சிருக்கேன். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் தான் டைரக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. இந்த பார்த்துருப்பீங்க பாஸ் அண்ட் பாஸ்கரனில் ஆர்யா கம்மாவும் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் தான் இது. யாருமே இந்த பைப்போலார் அந்த டிஸார்டரை பற்றி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். இவங்க புதுசாக எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிஸார்டரை வந்து அவங்க க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்தும் ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சி. ஒரு இப்போ நமக்குள்ளே எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எத்தனை இப்போ என்னெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு வெப்சைட் bodylanguage.comனு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே வந்து பேசலாம், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசுகிற மாதிரி வெளியே வந்து பேசலாம். அண்ட் ஐ எம் ஷுர் இட் வில் ஹெல்ப் எவ்ரிபடி அவுட். ஆரோகணம் இஸ் அ வெரி 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 குட் தாட். எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். அண்ட் இது ஒரு மெசேஜ், ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான மெசேஜ் எல்லாருக்கும். நிறைய பேர் டிஸார்டர்ஸ் பற்றி எடுத்து பண்ணுறது இல்லை, இவங்க எடுத்து பண்ணுறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. நல்லா வரணும்னு நம்புகிறோம். And that's it. I wish the team all the best. Thank you. Hello, now Uma Padmanabhan. I am a part of this film Arohanam, and I'm very very happy about it. And I say that I'm very happy not just because it's directed by Lakshmi, a very close friend of mine, but also because she is a wonderful human being and a very capable person. இந்த படம் வந்து நம்ம நிறைய படங்கள் பண்ணுறோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஆனால் சில படங்கள் உண்மையிலேயே இட் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அந்த மாதிரி இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இப்போது இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது வந்த ஒரு கோ-ஆர்டிஸ்ட் வந்து உடனே என்கிட்ட கேட்டாங்க, இந்த படத்தில் நீங்கள் யாருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த படத்தில் நான் யாருக்கும் அம்மா இல்லை, ஐ பிளே அ கேரக்டர் பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-year-old உமன் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கேரக்டருக்கு அம்மாவா இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு கேரக்டரோ அவங்களுக்கு இன்னொரு இது ஓகே இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் வந்து ஒரு 3 40-year-old ஒரு 40 ஏஜ் குரூப்பில் இருக்கிற விமென், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வரவங்க, அவங்க 3 பேரும் ஒரு புள்ளியில் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறத பற்றிய ஒரு படம். ஐ பிளே அ வெரி நைஸ் கேரக்டர். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு உமன் ஹூ இஸ் வெரி கண்டென்ட் இன் லைஃப். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய புலம்பல்கள் குறைகள் தான் இருக்குது லைஃப்பில். ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி கண்டென்ட்னு சொல்கிற மனிதர்களை பார்க்கவே முடியறதில்ல. இதில் என்னுடைய கேரக்டர் அப்படி தான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து why I am very happy to be a part of this project ஆரோகணம் அப்படின்றது. but I am very proud to be a part of this project. எதனால அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் இதை பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. பைப்போலார் அப்படின்ற ஒரு மென்டல் டிஸார்டரை பற்றி சொல்கிற ஒரு படம். நானே உண்மையை ஒத்துக்கணுன்னா வந்து இவங்க டைரக்டர் லக்ஷ்மி வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி இந்த மாதிரி ஒரு மென்டல் டிஸார்டரை பற்றி என்கிட்ட சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு
டிஸார்டர் இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியாது. ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து இது எத்தனை பேருக்கே இருக்குது, அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தினரும் சரி மற்றவங்களும் சரி அதை கரெக்டான முறையில் அணுகினா அவங்களால எவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியும். ஆனால் அது புரியாமல் வந்து அவங்கள ஒரு பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முடிக்கிறதுக்கு முன்னால், இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுனால இது வந்து ஏதோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மெசேஜோட கொஞ்சம் ஒரு சோகமான டார்க் ஃபிலிம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. இட்ஸ் கோனா பி அ ஃபிலிம் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த வித்தியாசமான படம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அதனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். இந்த படத்தை பண்ணுற நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும். இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். Nitya and I'm Mrs. Chennai 2011. I'm Mrs. Preeti Venugopal. I'm Mrs. Chennai 2011, first runner-up. Hi, I'm Gul Beg. I'm Mrs. Chennai 2011, second runner-up. First, I would like to tell the meaning about body language. Body language is a non-verbal communication of gestures, emotions, attitude, and I think it's a great platform to be around for this launch. I think body language is attitude, and it's all about how you project yourself, and this movie is based upon this, and this shows a positive side and a more beautiful side about a mentally disabled or a mentally disabled people. Well, I have no words for the movie because the movie is just going to come out great. And I think it's high time such a movie actually dawned Indian cinema, because this is a movie that creates an awareness on a particular condition. And I think it's very important that a movie, you know, actually encompasses awareness. Plus, this movie is fun and it's go in there and enjoy. And I think please watch the movie. I'm so a part of this. I'm proud and privileged to be a part of this movie. Thanks Behind Woods. Thanks Behind Wood viewers. I am Jayaprakash here, and I am meeting you from Arohanam shoot. I am playing a politician in that. Not a very good politician, I guess. It's about this bipolar disease, which I really came to know more about it after I signed this film with Mrs. Lakshmi. And I just started working in this for this movie as of now, and I'm just going to go into the flow. I'll have more about this film content and the character, what I'm going to do, what I'm doing, probably in our next meet. And it's nice to meet you now. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அரகோணம் படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து மிஸ்ஸஸ் லக்ஷ்மி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ரொம்ப நாளாக நாங்கள் ரெண்டு பேரும் எந்த ஷூட்டிங்கில் சந்திக்கும் போதும் அவங்க எங்கிட்ட அவங்க படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக சொல்லுவாங்க. பல வருஷங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆர்வமும் எந்தூசியாசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போ படம் பண்ணாலும் அந்த படத்தில் நான் வந்து நடிப்பேன், தயவுசெய்து ஞாபகம் வச்சுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். 2-3 படங்கள் பூஜை போட போகிறேன் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டாங்க, அதனால் படம் பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாள் நான் பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன், இந்த மாதிரி அவங்க ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு. உடனே நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட, என்ன நீங்கள் படம் டைரக்ட் பண்ண போகிறீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்லை கிருஷ்ணன், இது நான் உங்ககிட்ட சொன்ன கதை இல்லை, வேறு கதை இருந்துச்சுன்னு. இல்லை நான் பண்ணியே தீருன்னு அடம்பிடிச்சு, எனக்கு ஒரு ரோல் கொடுங்க, நடிச்சே தீருவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கின வேஷம் அது. எனக்கு கதையை பற்றி எதுவுமே தெரியாது. அரசியல்வாதி ரோல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக பண்ணுறேன் லக்ஷ்மி, டோன்ட் வரி, ப்ளஷர்னு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு கூப்பிட்டாங்க, என்னால் பூஜைக்கு போக முடியலன்னு நான் ஊரில் இல்லை, துபாய்க்கு போயிருந்தேன். ஷூட்டிங் டேட்ஸ் மாத்திரம் யாரோ ஃபோன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கும்போது போய் பார்த்தேன் அவங்கள. ஒரு ஒரு ப்ரீஃபாக ஒரு ஒன் லைன் சொன்னாங்க அந்த கதையை பற்றி. எனக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். நான் ஒரு ஒரு வித்தியாசமான கம்பேஷனோடு எடுக்கப்படக்கூடிய ஒரு படம் இது. அவங்க பர்சனல் லைஃப்பில் பாதித்ததுனால எடுக்கக்கூடிய படமுன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் அவங்க கதை சொன்னபோது நான் நெகிழ்ந்து போயிட்டேன். அவங்க சொன்ன விதம், அவங்க படத்து மேலே இருக்கிற கன்விக்ஷன், இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை, அவங்க கேரக்டரைசேஷன், இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு வேண்டியவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நல்ல படம், அழகான படம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படம் நிச்சயமாக ஓடும் ஓடாதுங்கிறத பற்றி நம்மளால நிர்ணயிக்க முடியாது, கமர்ஷியல் சக்ஸஸ். பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும், கண்டிப்பாக பேசப்படுற படமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும், நேஷனல் லெவலில் அவார்டு வாங்கக்கூடிய படமாக இருக்குன்னு நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.